ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவாக பார்க்கலாம். அவங்க தமிழ் சொல்லிக்கிட்ட அவங்களுடைய அம்மா இருந்துட்டு வேண்ட தமிழுக்கு கஷ்டப்பட்டு குழந்தை தூக்கி நீ வேலைக்கு போகணுன்ட்டு என்ன இருக்குது சொல்லுன்றாங்க. அம்மா போய் தான் ஆகணுன்றாங்க. நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணுன்றாங்க. வரைய அம்மான்றாங்க. ஏன் தமிழ் இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. சரிம்மா நீ ஹோட்டலில் பார்த்துக்கோ, நான் வந்து தனத்தை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. தனத்துக்கும் லீவு தானே ஒரு வாரம், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னுவாங்க. தனம் நீ வருவில்லன்றாங்க. சரிக்கா வரேன்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அப்பா உங்களை இந்த இதில் நான் நம்புறதா இல்லைப்பான்றாங்க. ஏன்னா எனக்கு தேவையா இருக்கும்போது நான் தான்ப்பா இதை கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சாகணுன்றாங்க. உங்களை நம்பி நான் ஏமாந்து போக விரும்பலப்பான்றாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. தானே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்றாங்க. அவள் சுயமரியாதை உள்ளவடின்றாங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ அவன்றாங்க. அவளோட விஷயத்துல சரியா தான் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இது எங்களுடைய காசுன்னு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எடுத்து போட்டு பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவள் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான்றாங்க. அவளை குறை சொல்லி நம்ம ஒன்றும் ஆக போறதில்ல அப்படின்றாங்க. அவள் சரியா தான் இருக்கா அப்படின்றாங்க. இப்போ என்னதாம்மா பண்றது, எதுவும் நம்மளால பண்ண முடியாதுன்றாங்க. அவ போறேன்றால போட்டோம், நம்ம இங்க ஓடல் பேர்ல எவ்வளவு வருதோ அதை பார்க்கலான்றாங்க. சரின்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம 2 3 ஐட்டம் இறக்கி நம்ம அதிகமா இதுல இருந்து லாபம் வர்ற அளவுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்பதான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி தானு நீ குழந்தைய வச்சுட்டு இங்கே உட்காருன்றாங்க. அக்கா இது கஷ்டமான வேலைக்கா, நான் கூட ஏதாச்சும் செய்யறேன்க்கா, நீ வீட்டுக்கு போக்கான்றாங்க. தனு அப்படி சொல்லாது, இதை நான் செய்யறேன், நீ உட்காரு, அப்படி குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஹோட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தனம் அதை பார்த்து ஃபீல் பண்றாங்க. இந்த அளவுக்கு அக்கா கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.